எந்த ப்ரூஃப் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி போகும்போது கூட சிஆர்பிசி ஃபாலோ பண்ணும்போது சாப்பாடு கூட எனக்கு வாங்கி கொடுக்கல அன்றைக்கி ஃபுல்லாக. போனோடனே அங்கே கொஞ்சம் ப்ரொசீடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கப்பு அதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நியூட் பண்ணி ஒரு இது பிட்டு துணி கூட இருக்கக்கூடாது. அழுகு வந்துட்டு ஐயோ நான் யாருமே இல்லையே, என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளை யார் எடுக்க போகிறாங்களோ ஒரு திங்கிங், பயங்கர திங்கிங் போயிட்டு இருந்துச்சு. சூசைட் பண்ணிக்கலான்னு கூட. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் இருப்போம். ஒரே பிளாக்ல ஒரே பாத்ரூம் தான் உள்ளே இருக்கும். லாக்கப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே தான் இருக்கணும், அந்த பிளாக் உள்ளே தான் இருக்கணும். ஒரு டைம் வந்து என்னோட உள்ளே இருக்கவங்க ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணிட்டான், அடிச்சிட்டான், சண்டை வந்துருச்சு. வந்தாங்க, மொத்த பேரையும் போட்டு அடித்தாங்க. 5 குழந்தை 6 குழந்தைங்கும் போது நம்மளும் அது அந்த மாதிரி பர்சனே பார்த்தது இல்லை. எல்லாருமே அங்கே பார்ப்போம், திருட்டு, கஞ்சா. ஒரு வழக்கில் நீங்கள் வந்து 17 நாள் கிட்டத்தட்ட சிறைச்சாலையில் இருந்திருக்கீங்க. எஸ், ஆமாம். அந்த சிறைச்சாலையில் பட்ட அனுபவங்களும் சிறைச்சாலையில் பட்ட வேதனைகளையும் வலிகளையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாமா? ஐயோ, ஜெயில் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு எந்த ப்ரூஃப் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி போகும்போது கூட சிஆர்பிசி ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா எல்லாமே போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம். ஸோ நம்மளை வந்து சாப்பாடு கூட எனக்கு வாங்கி கொடுக்கல அன்றைக்கி ஃபுல்லாக. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அங்கே ஜெயிலுக்கு உள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறைய ப்ரொசீடிங்லாம் இருந்தது. புழல் 2 ஜெயிலில் நான் போனேன். சென்னை புழல் 2. ஃபஸ்ட் நாள் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. உள்ளே போனோடனே அங்கே கொஞ்சம் ப்ரொசீடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கப்பு அதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்கப் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் நியூட் பண்ணி ஒரு இது பிட்டு துணி கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்க சொல்லி நியூடாக அந்த மாதிரி பண்ணாங்க. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நேம் பார்த்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் பேரை வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணுறேன்னு அடித்தார். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை நான் குற்றவாளியை தான் தெரியும், ஜெயிலுக்கு போயிருக்கேன். பட் நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். பட் அவரோட பாயிண்ட் வந்து கரெக்டு. அவரோட பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கெடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஊற்றிட்டு 5 வாட்டி உட்காந்து எந்திரிச்சேன். அதுதான் நான் சொல்கிறேன், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது செக்கப்பு, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவுக்கு அவமானம்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனவுடனே புதுசு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லாமே பயங்கரமாக புதுசாக இருக்குது. நான் அந்த சிறை கூண்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நான் நேரில் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அழுகு வந்துட்டு ஐயோ நான் யாருமே இல்லையே, என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளை யார் எடுக்க போகிறாங்களோ ஒரு திங்கிங், பயங்கர திங்கிங் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிற டிப்ரெஷன் ஆகிட்டேன். சூசைட் பண்ணிக்கலான்னு கூட ஐயோ போச்சு, நம்ம பேசாமல் கழுத்துன்னு இந்த மாதிரி நம்ம சட்டத்தை நம்பினோமே, பட் சட்டம் வந்து நம்மளை கைவிட்டுருச்சே, போலீஸ் காவலர்கள் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி பொய்யா ஒரு இது கொடுத்துட்டாங்களே, அதெல்லாம் திங்க் பண்ணி பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பயங்கர குளிர், போர்வை கூட கிடைக்காது. அது குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த போர்வை நம்ம வாங்குறதுக்கு அது பண்ணுறதுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம பிடிச்சி இழுத்து கூட முடியும். செம்ம குளிர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், வெயில் பயங்கரமாக இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் இருப்போம். ஒரே இதில் 60 பேர் இருப்போம். எஸ், ஒரே பிளாக்ல 60 பேர் இருப்போம். ஒரே பாத்ரூம் தான் உள்ளே இருக்கும். 5 மணிக்கெல்லாம் வந்து லாக்அப் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்களாம் உள்ளே தான் இருப்போம். உள்ளே இருக்கும்போது இப்போ வந்து பாத்ரூம் வருதுன்னா 60 பேருக்குமே அந்த ஒரு விஷயம் தான். அண்ட் ஓப்பனாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உள்ளே ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்குள்ளே போகும்போது என்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மேலே தான் இருக்கும். 3 மணிக்கு? ஆமாம். அதான் ஈவினிங் 3 மணி இல்லை, 3 மணிக்கு மேலே தான் இருக்கும். அதான் ஒரு 6 மணின்னு வச்சுக்கலாம். ஆமாம். 6 மணிக்குள்ள நீங்க உள்ள ரீச் ஆயிட்டீங்க இல்லையா? ரீச் ஆயிட்டேன். இப்போ நீங்க வந்து வெளியில இருந்த உங்களோட வாழ்க்கை சுதந்திரமும் ஜெயிலுக்குள்ள போகும்போது இருக்கிற சுதந்திரமும் வேற. சொல்லுங்க, இடத்துல போனா அது சுதந்திரங்கிறது ஓகேவா? அப்போ நீங்க இதுவரைக்கும் வெளியே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ உள்ள போய் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு நீங்க தூங்க போறீங்கல்ல? இல்ல தூங்கவே இல்ல ஃபர்ஸ்ட் நாள். அந்த இதை சொல்லுங்க, அது எப்படி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க உங்க வீட்டுல ஏசில படுத்திருப்பீங்க, ஃபேனு கீழே கூட படுத்திருப்பீங்க. எங்க வீடு ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒண்ணு, அங்க படுத்தா நீங்க நிம்மதியான ஒரு தூக்கம்னு இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க ஃபர்ஸ்ட் டே ஜெயிலுக்குள்ள போறீங்க இல்லையா, அது எப்படி இருந்தது? அந்த கொடூரமான வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது
அன்றைக்கி ஃபுல்லாகவே தூங்கலை. அன்றைக்கின்னு இல்லை, 17 டேஸே நிம்மதியாக தூங்கலை. பட் அன்றைக்கி போன அன்றைக்கி முழுமையாகவே தூங்கலை. எல்லாரையும் என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு திங்கிங். ஸோ இந்த மாதிரி 1 by 1 அப்படியே ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதானா நம்ம லைஃபு, நம்ம எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோம். பட் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து இது இப்போ நாங்களாம் கிராமத்தவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போனாவே அவங்க வந்து குற்றவாளி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். பட் இது விசாரணை கைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டே வராது, யாருக்குமே வராது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே ஒரு மைண்ட் செட் தான் வரும். ஸோ அந்த விசாரணை கைதியான இருந்தால் கூட அவங்க மற்ற ஊர்லெலாம் ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. அம்மா அப்பாலலாம் இது மாதிரி ஸோ ரொம்ப என்னென்ன ஜெயிலில் இருக்கானா அவன் இருக்கானா அப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளே இருக்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து உங்களால் தூங்க முடியல இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு ஜெயில் மேட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, ஆமாம், அவெல்லாம் இஷ்டத்துக்கு காதலே செஞ்சிருப்பான வச்சு அந்த கதை இந்த கதை அப்படின்னு எப்படி உங்களை ஜெயிலுக்குள்ள இன்வைட் பண்ணாங்க? இப்போ நீங்க ஒரு பிளாக்குள்ள போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க ஒரு 20 பிளாக் இருக்கும். 20 பிளாக்ல ஒரு பிளாக்கு 50-60 பேர் இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்னு ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. உங்களது வந்து விசாரணை கைதி அந்த மாதிரி இருக்கும். ஆமா, இது காமனா போட்டுருவாங்க. ஆமா, அந்த காமன் கைதிக்குள்ள உங்களை எப்படி இன்வைட் பண்ணாங்க? காமன் கைதிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொலை பண்ணிட்டு வந்தவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய எஸ் ஆமாம், அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து பணிவிட பண்ணணும், ஏன்னா நம்ம புதுசு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அவங்க கேட்பேன் 5 கொலை 6 கொலைம்பாங்க. நம்மளே ஒரு ஒன்றும் இல்லாத கேஸுக்கு தப்பே பண்ணாமல் உள்ளே வந்துருக்குறோம். நம்ம போய் அவங்கள எதிர்த்து முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஆயிரும்ன்ட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் பீடி யார்ட்டாச்சும் வாங்கிட்டு வர சொன்னால் அது வாங்கி கொடுக்குறது. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுங்கிறது கம்பல்சரி நாங்கள் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டினா அவங்களோட பகைச்சிக்கிட்டோம்னா நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறத ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம், என்ன எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ 5 கொலை 6 கொலைங்கும்போது நம்மளும் அது அந்த மாதிரி பர்சனலே பார்த்ததில்ல. எல்லாருமே அங்கே பார்ப்போம், திருட்டு கஞ்சா, ஸோ கொலை பண்ணிட்டு வந்தவங்க, தெரியாமல் பண்ணிட்டு வந்தவங்க. அங்கே வந்து ப்ராப்பராக வந்து 20% பேர் வந்து ப்ராப்பராக அது ரெகுலராகவே அஃபென்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 80% பேரில் வந்து ஒரு 50% பேர் வந்து எல்லாமே ஒரு பதட்டத்தில் பண்ணிட்டு வர்றது. ஸோ இது எல்லாத்தையும் நான் டீட்டெயில் பண்ணேன், ஒவ்வொரு பிளாக்காக. இதுக்குன்னே நான் ஒவ்வொரு பிளாக்காக போய் எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது பிளாக் எல்லாத்தையுமே நான் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன்ல. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதான் நான் யூஸ் பண்ணேன். நான் உள்ள 1 வீக் வரையும் நான் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருந்தேன். பட் அதை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்தேன். அதாவது இது நம்ம ஜெயிலை வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தில் நம்ம உள்ளே வந்திருக்கோம். பட் அது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பிளாக்காக நான் போனேன், போய் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. பட் சாப்பாடுங்கிறது நாங்கள் இருந்தபோது இப்போ மெனுவெல்லாம் மாறிடுச்சு. நாங்கள் இருந்தபோது 3 நேரமும் சாதம். பட் அந்த சாதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாது, சாப்பிடவே முடியாது என்னால். ஸோ அந்த 17 டேஸ் நான் பட்ட கஷ்டம், அந்த சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாம்பார் ரசம் அது இதுன்னு வீட்டில் சாப்பிட்ருப்போம். எதுவுமே இல்லாமல் அங்கே வந்து சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கவே முடியலை நம்மளால். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 17 நாளுங்கிறது ஒரே நாளுக்கு ஈக்குவல் தான். ஒரே நாளுக்கு என்னன்னா காலையில எந்திரிச்சு அந்த டைமிங் இருக்கும்ல, அது சொல்லுங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, ராத்திரி எத்தனை மணிக்கு உள்ள போவீங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. காலையில எப்போ எந்திரிப்பீங்க? காலையில ஆஸ்யூஷுவல் 6 மணிக்கு ஜெயிலில் வந்து லாக்கப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த உள்ளேயே தான் அந்த காம்பவுண்ட்குள்ளேயே நம்ம இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வரும். ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் மத்தியானம் ஃபுட்டு வரும். ஸோ அதுக்கு இடையில வந்து பேசிக்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப அஃபென்ஸ் பண்ணுறீங்க, இப்போ விசாரணை கைதி கூட ரொம்ப அஃபென்ஸ் பண்ணுறாங்க, உள்ளேயும் வந்து சண்டை போடுறாங்கன்னா தனி சிறையில் போட்டுருவாங்க. ஸோ அது தனி சிறையில் போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொடுமை, யாருமே பேச முடியாத அளவுக்கு. இப்போ தனியாக உங்களை போட்டோம்னா அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிரும், அந்த மாதிரிலாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆகும், சாப்பாடு வரும், அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு தான் நைட்டு தான் சாப்பிடுவோம். ஓகேவா? நைட் சாப்பாடு வந்து ஒரு சாயந்தரம் போலயே வாங்கிட்டு அதை, ஏன்னா 5 மணிக்கெலாம் லாக்அப் பண்ணிடுவாங்க, லாக்அப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே தான் இருக்கணும், அந்த அந்த பிளாக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ எல்லாமே அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஒரு டைம் வந்து என்னோட உள்ளே இருக்கவங்க ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணிட்டான், அடிச்சிட்டான், சண்டை வந்துருச்சு. வந்தாங்க, மொத்த பேரையும் போட்டு அடித்தாங்க. ஆமாம்,
அதாவது யாருன்னே சொல்லலை. அவர் என்ன பண்ண முடியும் போலீஸ், யாருன்னே சொல்கிற வரையும் அடிப்பா அப்படின்ட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு அவங்க சொல்லி அப்பாலஜிஸ் கேட்டு அப்புறம் ஏன்னா உங்களுக்கு அடி விழுந்ததா? எனக்கும் சேர்ந்து தான் விழுங்கும், அது என்ன பண்ணுறது, எனக்கும் விழுந்துச்சு. பட் அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் நான் நினச்சேன் அங்கெல்லாம் வந்து வெளியே வந்து ரொம்ப கொடூரமாக நடத்துகிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை, நான் பார்க்கல. நல்லா தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க, ஜென்யூனாக நடந்துட்டாங்க. அந்த சூப்பரண்ட் கூட சூப்பராக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எதாக இருந்தாலும் கோரிக்கை கேட்குறது, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்கிறா அப்படின்னு கேட்குறது. ஸோ எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். பட் அது ஒரு சிறை அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். அதை விட ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இப்போ தான் தெரியுது ஒரு குருவிகள்லாம் அடைச்சா எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. இப்போ நம்ம எங்கேயுமே சுற்றி தெரிஞ்சவங்க ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே அடைச்சா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பயங்கர மைண்டெல்லாம் சூசைடுக்கு போகுது, சூசைட் பண்ணிக்கலாமா, ஐயோ லைஃப் போச்சு அப்படி இப்படின்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் சொன்னேன்ல, அதாவது அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கும்போது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, லொக்கேஷன் எப்படி இருக்குங்கிறது அது எல்லாத்தையும் பார்த்து நான் அந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டு போனதுனால தான் நான் கொஞ்ச நாளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், கொஞ்சம் லைட்டாக, அவ்வளோதான். சாப்பாடு தான் காசு கொடுத்தா நல்ல தரமான சாப்பாடு கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், பிசிபின்னு சொல்லுவாங்க, அது பணம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு. அது இருக்கப்பட்டவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. எவ்வளோ ஆகுது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தெரியல, அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் பிசிபிலாம் சாப்பிட்டதில்லை, நான் நார்மல் சாப்பாடு தான். நம்ம பிசிபி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு பேக்ரவுண்டு இல்லை, எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு கிராமத்து பர்சன். எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சதே, இங்கே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சது ஒரு 8 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு எங்கள் வீட்லேயும் செய்கிற அளவுக்குலாம் பணம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம நார்மல் தான். பட் பிசிபி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதில் அந்த கொலை அது சொல்லியிருக்கீங்களா, அவங்களாம் பிசிபி நிறையா சாப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் பொருளை வாங்கி கொடுப்பேன்ல எந்திரா அப்படின்ட்டு வாங்கி கொடுப்பாங்க சம்டைம்ஸு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அமிர்தம் மாதிரி அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அமிர்தம் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கண்டினியூஸாக இந்த சாப்பாடு சாப்பிட்டு அதுவே ஒரு நார்மலாக தான் இருக்கும், பட் அது நம்மளுக்கு அமிர்தமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ ஒரு டம்மி கேஸரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்த நடிகை இருக்காங்கல்ல அவங்களோட நான் ஒரு ரிமைண்ட் ஆனவுடனே நியூஸ் பேப்பர்லாம் வந்துருச்சு, நியூஸ் பேப்பர் உள்ளே வந்துருச்சு. ஆமாம், அது தெரியும், நியூஸ் பேப்பர் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதில் ஃபோட்டோலாம் என் ஃபோட்டோலாம் இருந்துச்சு. டே அந்த நியூஸ் பேப்பரில் அந்த பையன்டா அப்படின்னு சொல்லி என்ன இஷ்யூவோ அந்த நடிகை பேரை சொல்லி அங்கே 17 டேஸ் வந்து 15 டேஸ் 2 டேஸ் நார்மலாக போச்சு. 15 டேஸ் வந்து என் பேர் வந்து சுபாஷ்னு சொல்லி கூப்பிட்டது கிடையாது, அந்த நடிகை பேர் சொல்லி தான் எனக்கு விடுவானுங்க.